கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் தாஸ் பெஞ்சமின். நான் சில நாட்களுக்கு பிறகு, அதாவது கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பு நான் என்னுடைய பேர் தேசனாக இருந்தது. கர்த்தர் என்னை எப்படிலாம் அழைச்சி வந்திருக்கிறார். நான் குடும்பத்திலே சில பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஆனாலும் கூட அதில் ஒரு பாடல் எனக்கு பிடித்த ஒரு பாடல், எனக்கு யார் உண்டு. அந்த பாடலில் அதிலே எனக்கு பிடித்த ஒரு வரி, பள்ளத்தில் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர் உருவாக்கினீர், சிட்சித்தீர் சீர்படுத்தினீர், புடமிட்டீர் புதிதாக்கினீர், பிரித்தீர் பிரியாதிருந்தீர், எனக்கு யாருண்டு, கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. இந்த பாடல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாடினது உண்டு. இந்த பாடலுக்கு முன்பு நான் யார் அப்படிங்கிறத எனக்கு சொல்ல ரொம்ப கர்த்தர் கொடுத்துருக்கிற தருணத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறேன். எனக்கு என்னுடைய சொந்த பெயர், அப்பா அம்மா வச்ச பெயர் தேசன். இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குக்கிராமம், ஈக்காடு பக்கத்தில் இருக்கிற குக்கிராமம், ராமத்தண்டலம் கிராமம், அந்த ஊரில் தான் 5வது செல்லப்பிள்ளையாய் எங்கள் வீட்டிலே நான் பிறந்தேன். குறிப்பாக எனக்கு ஒரு அண்ணன், 3 அக்கா இருக்கிறார்கள். இதில் நான் சிறு வயதில் எனக்குரிய 5 அல்லது 5.5 6 வயதில் பக்கத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள பூயிருந்தவள்ளியில் விக்டோரியா மெமரி பார்வையற்றோர் ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. அது முழுக்க கர்த்தரை அறியாத கூட்டங்கள், நிறைய டீச்சர்ஸுங்களாம் கர்த்தரை அறியாதவங்க தான் இருந்தாங்க. அதில் ஒரே ஒரு டீச்சர் மாத்திரமே எங்களுக்கு 6 வயதில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடல், சின்ன தம்பி தங்காய் இயேசு அண்டை வாராய் அப்படின்னு சொன்னால், அப்போ இயேசுன்னா யார், இயேசு எப்பேற்பட்டவர்னு சொல்லி எங்களுக்கு சின்ன வயசுலே ரொம்ப தெரியலன்னா கூட அவங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிக்காட்டினாங்க. அதன் மூலிமா நாங்கள் கொஞ்சம் இயேசுவை நாங்கள் அறியப்பட்டோம். அதற்கு பிறகு எங்கள் ஊரிலே அலேலியா திருச்சபை, அங்கே ஒரு சபையை ஒன்று ஆரம்பிக்க முயற்சித்தாங்க. யாரும் இடம் கொடுக்கல, எங்கள் அப்பா மாத்திரம் அதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது பாஸ்டர் ஜெயராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐயா. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, ஒரு 6 7 வயதில் அந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சபையிலே நான் போவேன், சாப்பிடுவதற்கு போவேன். போய் சித்தப்பா கொண்டு போய் பாயில் கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த சர்வீஸ்லாம் முடிஞ்ச உடனே எழுப்பி உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதில் கர்த்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்புள்ளவரும் கூட, அதே நேரத்துக்கு ரொம்ப கடினமானவரும் கூட. அவர் ஏன்னா சிட்சிக்கிற தேவன் சொல்கிறாங்க, தமக்கு பிரியமானவங்களை தான் அவர் சிட்சிப்பார். அதுபடியே எங்களை சண்டே கிளாஸ்லேயே அடினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சைமன் ஸ்வர்ணகுமார், அந்த பாஸ்டர் தான் சண்டே கிளாஸ் டைரக்டராக இருந்தாங்க. அப்போது அந்த ஐயா அன்றைக்கி அவங்க அடித்ததுனால என்னவோ தெரியாது, ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்குறோன்னு சொன்னால் அன்றைக்கி எங்களுடைய சிட்சித்ததுனால தான் நாங்கள் வளர முடிந்தது. பிறகு எப்படி நாங்கள் சிறு வயதில் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற நான் எனக்குரிய 8ஆம் வகுப்பு வரை எனக்கு சரியாகி பேச வராது. பாட்டினெல்லாம் ஓரளவுக்கு பாடிடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் 8ஆம் வகுப்பு வரை சரியாக பேச வராது. அதில் படிப்பில் ரொம்ப பின்தங்கின நிலைமை. 4ஆம் கிளாஸ்லேயே ஒரு 3 வருஷம் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் கிளாஸில்
ஒரு 3 வருஷம் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு பேச்சு தெளிவாக வந்தது. அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்படின்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டு தான் வெளிச்சம்னு கிடையாது. கர்த்தரே நீதியின் வெளிச்சமாக இருக்கிறான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி பழிச்சுன்னு சொன்னால், எங்களை பார்க்குறவங்களாம் இது இருந்தால் நல்லது நடக்காது, இது இருந்தால் எந்த காரியமும் வேஸ்ட்டாக போயிடும், உன் பொண்ணுங்கள்லாம் கண்ணி கழியாத இறந்து போயிடுவாங்க, உன் பொண்ணுங்களுக்கு பையனுக்கெலாம் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி ஒரு தாத்தா எங்கள் அம்மாவை ஒரு மாதிரி மூளை செலவு செய்து ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால் அம்மா எங்களை வந்து பார்க்கும்போதெல்லாம் என்னை திட்ட ஆரம்பிப்பாங்க. இது இருந்தால் ஒரு கல்யாண காட்சி கூட எங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க, நாங்கள் ஒரு நல்லதுக்கு இடத்து கூட போக மாட்டோம். அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா எங்களை எந்த விதத்துலையும் ஒதுக்கிலாம் வைக்கல. எங்கள் அப்பா பேர் சண்முகம், எங்கள் அம்மா பேர் சரோஜா. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை எந்த விதத்துலையும் ஒதுக்கி வைக்கல. எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க. கேளிக்கை சினிமா தேட்டரா, எந்த வீடியோவா, எந்த டிவியா, எந்த இடமா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு போவாங்க. என்னை ஒரு பார்வை அற்றவனை போல் வளர்க்கல. என்னை வந்து உங்களை போல் ஒரு நல்ல ஒரு பார்வை உள்ளவனை போல தான் வளர்த்தாங்க. என்னை ஏற்றம் இறைக்க சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. எல்லாம் அம்மாலாம் சிரித்தாங்க எல்லோரும். ஏன் இதுக்கு எனக்கு ஏற்றம் கற்றுக் கொடுக்குறேன்னு கேட்டாங்க. அதேமாதிரி மோட்டரில் எப்படி தண்ணி ஊற்றி மோட்ரு விடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மோட்டராண்ட போய் எப்படி எவ்வளோ தூரத்தில் வீட்டுக்கும் மோட்டருக்கும் ஒரு அரை மணி நேரம் கேப்பு. அன்றைக்கி அந்த அரை மணி நேரம் நடந்ததுனால இன்றைக்கி 8 கிலோமீட்டர் நடக்கிற அளவுக்கு கர்த்தர் ப்ராக்டிஸ் எடுத்து கொடுத்துருக்குறாருன்னா அதுக்கு அப்பா தான் காரணம். முதலாவது கர்த்தர், ரெண்டாவது அப்பா, இதுதான் காரணம்னு சொல்ல முடியும். ஏன் நீங்கள் இது சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களேன்னா, அப்பா பொறுத்தளவில் எங்களுக்கு ஒரு ஆசான் மாத்திரம் இல்லை, அப்பா மாத்திரம் இல்லை, ஒரு நண்பனாக எனக்கு செயல்பட்டார். ஆனாலும் கூட எங்களுக்கு 3 அக்காங்களும் ரொம்ப கடைசி தம்பிங்கிறதுனால ரொம்ப இன்றைக்கி வரை அந்த பாசம் குறையல. நான் ஒரு வேளை மாறி போயிடலாம், நான் ஒரு வேளை இன்றைக்கி மாறலாம், ஒரு வேளை நல்லா பாடுறங்கிறதுனாலையோ நல்லா இருக்கிறதுங்கிறதுனாலையோ தெரியல, மாறலாம். ஆனால் நீங்கள் எங்கள் அக்கா அங்கே இன்றைக்கி வரையும் அவங்களுக்கு பேரம்பேத்திலாம் கூட எடுத்துட்டாங்க. ஆனால் என்ற அளவுலையும் மாறாமல் இருக்கிறாங்க. அதோடைய கருத்துக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது நிறைய கலகங்கள் நண்பர்களுக்குள்ளே கலகம் மூட்டி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, போல் சொல்கிறவன் தன்னுடைய வீட்டுக்கு 2 பண்ணுறான்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் அது தெரியல அந்த வசனம் அப்பெல்லாம் வந்து. அதே மாதிரி தன் ரகசியத்தை சொல்கிறவன் தன் பிராண சிநேகினை இழக்கிறான்னு அர்த்தம்னு சொல்லுது. அதே மாதிரி நாங்கள் நிறைய பிராண சிநேகிதெல்லாம் சண்டை மூலமாக நாங்கள் இழந்துட்டோம். யோபு சொல்கிறாரு, உன் நண்பரை நீ பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் நண்பர்களையும் யாருமே பார்த்துக்கிட்டது கிடையாது. ஆனாலும் கூட இன்றைக்கு நண்பர்களுடைய தன்மை அருமை இன்றைக்கி ஓரளவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, பைபிள் சொல்லுது நீ களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் நாங்கள் அதை வித்தியாசமான முறையில் வீட்லேயே அந்த திருட்டுத்தன்மை எப்படி வந்துச்சுன்னா, அந்த நெல் எடுத்து கொடுக்குறது, இது எடுத்துகிட்டு போய் கடையில் போடுறது, அப்படிலாம் வந்ததுனால அப்படியே ஸ்கூல்லேயும் அந்த திருட்டு குணம் வந்திருக்குது. அது எப்படி நீங்களாம் இப்போ யாராவது ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, நல்லா இரும்பு ஸ்டிக்கு, அதை எடுத்துகிட்டு போய் உடச்சி கடையில் போட்டுடுறது. யாராவது நல்ல சாப்பாடு பசிக்குன்னு வாங்கி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிட்றது. ஆக இது மாதிரி குணங்கள் எல்லாம் இருந்ததுனால என்னவோ தெரில, ஆனால் நாங்கள் நல்ல பிள்ளைங்க மாதிரி தான் இருப்போம். ஆனால் அது ஒரு தெரியல, தப்புன்னு அன்றைக்கி தெரியல. அப்புறம் படிப்படியாக வளர எங்கள் சாரெல்லாம் அடித்து திட்டி, என் நண்பர்கள்லாம் அடித்து திட்டி, அப்படி கர்த்தர் தான் என்ன மாற்றினாருன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஆசைப்பட்டது நல்ல ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டது. 4ஆம் கிளாஸ்லேயே 3வது வருஷமே அதெல்லாம் தவிடிப்படியாக போயிடுச்சு. 6ஆம் கிளாஸில் சுத்தமாக அதை பற்றி கனவுல கூட நினச்சி பார்க்குறதில்ல. 10ஆம் கிளாஸு படிப்புமான்றது எனக்கே கொஞ்சம் பயமாக போயிடுச்சு. ஆனாலும் அம்மா அப்பாவுக்காக 10ஆம் கிளாஸ் வரையும் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் படிக்க சொன்னாங்க. அது +2ல் ஃபெயில் ஆகிட்டோம்னா தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த படிப்பை என்னால் மேற்கொள்ள முடியல. அதுக்கப்புறம் அங்கே லாட்ரி சீட்டு, பாப்கார்ன், இதெல்லாம் எனக்கு லாட்ரி சீட்டு விற்கும்போது எங்கள் அப்பா, அவர் சித்தப்பா தம்புரான், அவர் பேர் ஆபிரகாம் தம்புரான் அவர் பேர். அவங்க பக்கா சிபிஎம்குள்ளே வளர்ந்ததுனால எங்களையும்
சிபிஎம்குள்ளே தான் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நாங்கள் அதை வளர விரும்பலை. நாங்கள் திரும்பவும் துன்மார்க்க தனத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். காலையில் மார்கழி மாதம் வந்துச்சுன்னா போதும், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா அப்பா எங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க பஜனைக்கு. அதேமாதிரி மார்கழி மாதம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, இங்கே நான் இருக்கிறது இந்த பேட்டையில் இருக்கிற நம்ம, ஆனால் பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 4:30க்கெலாம் வந்துடுவோம் கோயிலுக்கு. வந்து நாங்கள் திருப்பாவை, திருவம்பாவை, அதே மாதிரி திருமூலர் மந்திரம் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அப்போது அது சொல்லும்போது அப்போ எங்கள் சாமி வந்து எங்களுக்கு பொங்கல் அது இதுன்னு தருவாங்க. வருஷத்தில் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த சாமி அந்த பொங்கல் டயத்தில். ஆனாலும் கூட எங்களுக்கு அதெல்லாம் கூட நிம்மதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு நல்ல ஒரு கலை எங்களுக்கு வளர்ந்துச்சு, நல்லா இருந்தோம். எங்களை எல்லா பெரியவங்களும் எங்களை ஆசீர்வதிச்சாங்க. பெரிய பெரிய பாடகிங்கெல்லாம், பெரிய பெரிய பாடகரெல்லாம் வந்து அதில் ஆசீர்வதிச்சாங்க. அதே மாதிரி அதோடைய எதிர்வழி வள்ளலார் கோயிலில் தங்கியிருந்தோம். அந்த கோயிலில் நாங்களாம் அங்கே போய் பாடும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் எங்களை வந்து முதல்ல அவங்க தான் எங்களுக்கு காசுன்னு என்னன்னு சொல்லி கொடுத்தது அவங்க கிடையாது. முதல்ல அந்த பாடல்கள் எப்படி பாடணுங்கிற மெத்தடில் கர்நாடிக் பாடல் பாடுவோம் நாங்களாம் வந்து. அந்த கர்நாடிக் பாட்டு பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிறகு நீங்கள் எப்படி இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே பார்வையற்றோர் பள்ளியில் புத்தாண்டுக்கு நாங்கள் இரவில் கோபால்னு ஒரு அண்ணன் என்னை கூப்பிட்டு போனாங்க. கோபால் ஏடியப்பன் அந்த அண்ணன் கூப்பிட்டு போனாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த கூப்பிட்டு போன ஐயா அவருடைய சர்ச்சி பாஸ்வைய பேர் வந்து குணாலன் ஞானப்பிரகாசம். அந்த ஐயா வந்து பல கோணங்களில் நாங்கள் அவரை எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா முதல்ல போன உடனே அப்போ தான் நான் அருமினா பெட்டி, தப்லா, ட்ரிபிள் கங்கோ இதில் வச்சு பாட்டு பாடினது. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோன்னு ஒரு பாட்டு பாடினது. அதுவும் ஒரே ஒரு அடி தான் பாடுவோம். அப்புறம் ஐயா கேசட்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடலாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக நான் முதல்ல வாய் திறந்து முழுசாக பாடின பாட்டு விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, அந்த பாட்டும் எஜமானேன்னு ஒரு பாட்டும் பாடினது முழுசாக. அதுக்கப்புறம் படிப்படியாக பல ஐயா வந்து ஒரு வருஷத்தில் போனது, சர்ச்சுக்கு போனது நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தான் போனது. ஸ்கூலில் சரியாக சாப்பாடு இருக்காது. சாப்பாடு யார் யார் கொடுக்குறதுலாம் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் நல்லா தான் வளர்ந்தோம். ஆனால் ஸ்கூல் சூழல் அப்படி. ஸ்கூலில் எல்லோரும் மாதிரி 150 கிராம் தான் சாப்பாடு. எங்கள் வீட்டில் சாப்பாடெலாம் ஒரு குறை கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னதுபடியே எல்லாருக்கு காட்டிலும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, அப்பாவுக்காக பயந்துக்கிட்டு. அதனால் நாங்கள் பட்னிலாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கூழ் களி கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருவோம் நல்லா வந்து. அதே மாதிரி தான் இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, அப்பயே கொடுக்குறதுக்கு பழக்க வச்சுருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஒரு தடவை எங்கள் வீட்டில் கூழ் எனக்கு மாத்திரம் தான் மதியம் கூழ் இருக்குது. அந்த கூழ் வந்து ஒரு ஐயா வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு ஐயா அவங்க தான் வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கூழ் ஒரே ஒரு நாள் தான் அந்த கூழ் குடித்தாங்க. அவங்க அந்த நன்றி கடனுக்காக அண்ணாவுக்கு ஒரு சொந்தமாக அவங்க கட்டின அந்த மண்டியில் ஒரு கடையை அண்ணாவுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. கூப்பிட்டே கொடுத்தாங்க. அன்றைக்கி நாங்கள் பசியாக இருக்கும்போது என் பசியை தீர்த்து அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய கடையை நான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி, அப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வயசில் அந்த கடையை கொடுத்தாங்க. ஏன் இது சொல்ல வரேன்னு சொன்னால், நன்றி எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அதுக்காக நாங்கள் சொல்ல வந்தோம். அதனால் அன்றைக்கு அதோடைய தன்மை தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தரை பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இருளில் இருந்தேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு பார்க்க வருவாங்க, அக்காங்களுக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க, மாப்பிள்ளை விட்டாடுறான். அப்போலாம் வெளியில் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க, பெரியப்பா வீட்லேயோ ஆயா வீட்லேயோ பாட்டி வீட்லேயோ எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் அதை யோசிக்க மாட்டோம். யாருன்னு கேட்டால் இது அக்கா பையன், அந்த பையன், இந்த பையன் சொல்லிடுவாங்க. ஆனால் யார் பார்க்க வந்தாங்களோ அவங்கள யாருமே திரும்பி போயிடுவாங்க. ஆனால் அந்த பழியில் எங்கள் மேலே தான், ஏன் மேலே தான் வந்து சேரும். ஆனாலும் கூட கர்த்தர் யார் இந்த வீட்டில் இருந்தால் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, யார் இந்த வீட்டில் இருந்தால் எதுவும் நல்லது கெடுத்து நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவங்களே எனக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் யோபு சொல்கிறாரு, அந்நிய கண்களிலே சொந்த கண்களே காணும் சொன்ன வார்த்தையின்படியே எங்களோட 3 அக்காங்களுக்கும் கர்த்தர் திருமணத்தை நடத்தி வைக்க கிருபை பாராட்டினார். நாங்கள் ஒரு செலவு பண்ணல தான்,
ஆனாலும் நாங்கள் இருந்தால் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்கள, அதுக்காக நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் கர்த்தர் அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாயின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த வார்த்தையை இன்றைக்கி நான் நினைவு கூறுறோம். எனக்கு எல்லோரும் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் யார் இதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு யார் கட்டுவாங்க அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு என் ஒய்ஃபு அவங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை சைடு தேவிகாபுரம். அவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு நாயுடு வம்சத்தை சேர்ந்தவங்க. அவங்க நாங்கள் 2 பேருமே விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ அவங்க ஜெயா டிவியில் அவங்களுக்காக வாய்ப்பு வந்துச்சு. ஆனாலும் அவங்க பாட முடியல. ஏன்னா அந்த வாய்ப்பு கர்த்தர் தான் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை ஏன் அவங்களால பாட முடியலன்னா, எங்கள் பையன் கர்த்தர் பார்த்திங்கன்னா கல்யாணம் மட்டும் அவர் பண்ணித்தரலை எங்களுக்கு கர்த்தர். எங்களுக்கெல்லாம் ஒரு பையன் பிறப்பான். 2 இது அபார்ஷன் ஆகிடுச்சு. ஆனாலும் 3ஆவதாவது எங்களுக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்னா ரொம்ப ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்கள் பெரியம்மாலாம் ஆசீர்வதிச்சார், கர்த்தரை ஆசீர்வதிச்சார், கடாட்சித்தார்னு சொல்லலாம். அதன்படியே நல்ல ஒரு ஆண் பிள்ளையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவன் இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொன்னால் எங்களுடைய திறமையோ எங்களுடைய அறிவோ எங்களுடைய பணமோ எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு தான் அவனை படிக்க வச்சிட்ருக்குது. அவனை பாதுகாக்கிறது அவர் தான் அவனை பாதுகாக்கிறார். நாங்கள் ஒரு ட்ரெயினில் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போக எங்களுக்கு முழு டைம் ஊழியம்தான். சொல்லிக்கிற மாதிரி பெரிய தொழில் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஆகாவெல்லாம் கிடையாது. ஏதோ பாடுவோம், ஏதோ கொஞ்சம் 1-2 வியாபாரம் பண்ணுவோம். அதில் 3 அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்படி நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால், அந்த வாரம் சபைக்கு போனதில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பாஸ்டர் பேசினாங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கிறியான்னாங்க. நாங்களும் இயேசுவை ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவோட ரொம்ப பெரியவராக அவர் அப்படின்லாம் நாங்கள் கேட்டோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அப்பா அம்மாவோட அப்பா அம்மா உருவாக்கி தந்தவர் அவர் தான் அப்படி சொல்லி சொன்னார். அப்பா அம்மாவோட அவர் பெரியவரா அப்படி சொல்லி நாங்களாம் திரும்ப வாதாடணும். இல்லை அப்பா நாங்கள் திரும்ப அவர் கேட்டோம், உனக்கு நாங்கள் ஐயா பணம் வருது, ஃபாரின்லேருந்து பணம் வருது, நல்லா கண்ணு தெரியுது, எங்களை யாருங்க ஐயா பார்த்துக்குவாங்க, அந்த இயேசு ஏற்றுக்கிட்டா பார்வை வருமானு கேட்டோம். ஆனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு ஏற்றுக்கிட்டா சந்தோஷம் கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கிட்டா ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும், இயேசு ஏற்றுக்கிட்டா ஒரு மாற்றம் கிடைக்கும், இயேசுவை ஏற்றுக்கிட்டா நமக்கு எல்லாமே புதுசாக ஒவ்வொரு நாளுமே ஒரு புது அனுபவத்துக்குள்ளே நம்ம வளரலாம்னு சொல்லி ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவர் கண்ணை நாங்கள் தொட்டு பார்த்தோம். அவர் கண்ணை தொட்டு பார்க்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டார். நான் பற்றியார உன்னை சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து இந்த நிமிஷம் வரலும் நான் பிசாசு பிடியிலேருந்து காப்பாற்றினேன், உன்னை நெருப்புலேருந்து காப்பாற்றினேன், உன்னை எல்லா விதமான இதிலேருந்து உன்னை பாதுகாத்தினேன், என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு சொல்லி ஒரு ஜீவன் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஐயா பேசும்போது அந்த ஐயாவை நாங்கள் கண்ணை தொட்டு பார்க்கும்போது கண்ணில் ஆசிட் ஊற்றி அப்படியே எரிஞ்சு போயிருந்துச்சு. அவர் கண் நாங்கள் கண்ணாடி எடுத்துகிட்டு காட்டினாங்க. அப்போது ஏங்க ஐயான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இதுமாரி எங்கள் சொந்த தம்பியே என் கண்ணில் ஆசிட் ஊற்றிட்டாம்பா 28 வயசில். அப்போ நாங்கள் யோசித்து பார்த்தோம். அப்போ ஆண்டவர் பேசின வார்த்தை 28 வயசு வரை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவங்க எல்லாரும் பெரிய அம்மாவுடைய ட்ரூப்பில் இருந்தவங்க. அவங்க அந்த ஐயா நல்லா அருமையாக வாசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம அது மாதிரி ட்ரூப்பில் கிடையாது, ஆனால் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பார்த்திங்களன்னா எனக்கு அப்போ இடைப்பட ஆரம்பித்தப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு மற்ற காரியங்கள்லாம் இந்த சேர் பண்ணுறதுலாம் போனோம். சேர் வரல, சாக் பீஸ் பண்ணுறதுக்கு போனோம். சாக் பீஸ் அந்த மிஷினில் தட்டுறதுக்கு போயிருந்தோம், அதுவும் வரல. எல்லாமே தூளாக ஒரு மாதிரி தப்பாக போட ஆரம்பித்தோம். எதையுமே நமக்கு தோல்வியாக தான் வந்துச்சு, எதையுமே வெற்றியாக வரல. அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தையின்படியே எங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு அவங்க வந்திருந்தாங்க. சரி, அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்காச்சும் நம்ம என்ன உழைச்சணும், வியாபாரம் பண்ணணும், ஏன்னா ஒன்று செய்யணும்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆனாலும் ஒரு கர்த்தர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மாதமே கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார், டிவைன் ஹோப் லைஃப் ஃபார் த டிசேபிள் இந்தியான்னு சொல்லிட்டு. அந்த ஊழியத்தில் எங்களுக்கு சொற்ப வருமானம் தான்,
த்ரீ ஒரு ரூ. 3000 கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு அதில். அது போக வெளியில் பாடுறதுக்கெலாம் கூப்பிடுவாங்க. அதே போக பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராங்க கல்யாண கச்சேரிலாம் கூப்பிடுவாங்க. சினிமா இல்லை, மற்ற ஆர்கெஸ்ட்ராங்கெலாம் கூப்பிடுவாங்க. அதுக்கும் போவோம். எங்கள் ஊழியமும் பார்த்துக்குவோம். என் மனைவியை நாங்கள் பார்த்துக்கணும். அவங்களுடைய பேர் வந்து அமுதா. அமுதா பிரிசில்லா. இப்போ தான் நாங்கள் தான் அவங்கள சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் எடுக்க வச்சோம். ஒரு 8-10 வருஷம் ஆகுது ஞானஸ்தானம் எடுத்தவங்க. பிரிஸ்கில்லான்னு பேர் வச்சுருக்குறோம். அவங்களுக்கு வந்து அமுதா தான் அவங்க முழு பேர். அவங்க அப்பா பேர் வந்து பிள்ளையார். அவங்க சின்ன வயசுலேயே ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அது இறந்துட்டாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி உண்டு. அவங்க தான் வீட்டுக்கு மூத்தவங்க. கர்த்தர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம். அது போக நிறைய ஷார்ட் டேர்ம் முடிச்சிருக்கிறாங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஆனால் இதெல்லாம் எடுத்திருந்தோம் அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கவலை என்னென்னா வேலை இல்லைன்னு ஒரு வருத்தம். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா கர்த்தர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஊழியர் செய்கிறோம். இன்னும் நானும் எங்கள் மனைவியும். எங்களுக்கு 2 பேருக்குமே நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் பாஸ்டர் வில்சன் ஐயா மூலிமா நடைபெற்றது. எங்கள் அம்மா சரோஜா தான் வந்தாங்க. அதே போல் எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர் வில்சன், பாஸ்டர் ஆல்பர்ட் ஜோசப், ரெவரண்ட் டிஎஸ் சாமியார், அவரும் ஒரு பாஸ்டர் தான். வேதாம கல்லூரி படிச்சிருக்கிறாங்க. ஸோ 4-5 பாஸ்டருங்க சேர்ந்து எங்களுக்கு திருமணத்தை நல்ல ஒரு ரிச்சான ஒரு திருமணத்தை நடத்தி தந்தாங்க. அதில் நல்ல ஒரு கிட்டத்தட்ட எங்களுக்கு திருமணம் நடந்து 15 வருஷம் ஆகுது. அது 15 வருஷத்தில் 2 வருஷத்தில் எங்களுக்கு குழந்தை இல்லை. 1 வருஷம் அவங்களுக்கு ஃபைல்ஸ் வந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணோம். அதனால் கொஞ்சம் நாங்கள் தள்ளி போட வேண்டியதாகிட்டு திரும்பி கர்த்தர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்துச்சு, அது அபார்ஷன் ஆகிடுச்சு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணோம். எங்கள் அப்பா பேர் திரும்ப சொல்கிறோம். இப்போ தான் போன வருஷம் 13ஆம் தேதி தான் இறந்தாங்க. நாங்கள் அவர் வந்து இதுவரையும் அவரை அப்பான்னு தான் சொல்லி பழக்கமாயிடுச்சு. அவர் வந்து சண்டேயில் கூட நாங்கள் எல்லோரும் பேர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை நான் வந்து சண்முகம்னு கூட சொல்ல மாட்டேன். நான் வந்து டேன்னு கூட அவர் சீக்கிரத்தில் பேச மாட்டேன். அப்பா அப்படி தான் நாங்கள் கூப்பிடுவோம். சண்டேயில் கூட சரி. அதனால தான் சட்டுன்னு அந்த பேர் வந்து பெரியவங்க பேர் ஏன் அதை சொன்னோன்னே எங்கள் அப்பா ஒரு தடவை சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. அந்த பேர் சொன்னோடனே அப்பா அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேர் சொல்லுவியா, அவங்க பேர் சொல்லுவியான்னு சொல்லி அடித்ததுனால அன்னிலேருந்து அப்பா பேரும் கொஞ்சம் சொல்கிறதுனாலே அது ஒரு விதமான அது பயம். அப்பா கூட தான் இல்லை தான், அதை தள்ளி இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அது வந்து எங்கள் அப்பா வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அப்பா வந்து என்ன தொழில் செய்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து நெல் புரோக்கராக இருந்தவர். அவங்க வந்து நிறைய குடித்தாங்க. அது குடித்தது மாத்திரம் இல்லை, எங்களெல்லாம் அவங்க சரியாக பார்த்துக்கிட்டாங்கனாலாம் இல்லை. எப்போ சண்டை வரும்னு தெரியாது, எப்போ அம்மா எங்களெல்லாம் தூக்கிட்டு ஓடுவாங்கன்னு தெரியாது. ஆனாலும் கூட எப்படியோ கர்த்தர் எங்களை வந்து அந்த வயசு வந்து இந்த வயசு வரலும் அப்பா எங்களுக்கு நாங்கள் ஓட்டு வீட்டில் அதாவது சின்ன கூரை வீட்டில் இருந்தோம். மழை பெஞ்சா விழுவோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் 2 வீடு கட்டியிருக்கிறோம். கர்த்தருக்கு மேலே இன்னொரு வீடு என்னுடைய மனைவி நாங்கள் வந்து இப்படிய பையனை வறண்டாவில் அந்த வீட்டில் ரூமில் வச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கமும் கதவு இந்த பக்கமும் கதவு கிடையாது. நாங்கள் பணியில் உட்காந்துருக்கும்போது சொன்னாங்க, கர்த்தர் நமக்குன்னு ஒரு சொந்த இடத்த கொடுக்கணும், நமக்கு இன்னும் தனியாக ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படியே கர்த்தர் என்னுடைய மனைவி அமுதா பிரிசிலா சொன்ன வார்த்தையின்படியே எங்களுக்கு ஒரு சொந்த ஒரு வீடு கச்சூர்மேட்டில் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் கொடுத்துருக்குறார். எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னோம். அவன் பேர் வந்து வல்லரசு. ஏன் நீங்கள் வந்து வல்லரசுன்னு பேர் வச்சுருக்குறீங்க அப்படின்னா, நாங்கள் ரொம்ப தமிழ் பற்றாளர். அவனுக்கு வந்து விஜய், தியா, இந்த ஹா அதெல்லாம் இந்த ஜி ஜே அதெல்லாம் வந்து செட் ஆகாதனால அந்த ஃபுல் நேம் தமிழ்லேயே வரணுங்கிறதுனால அவனுக்கு பேர் வல்லரசுன்னு, கிங்டம் ஆஃப் காட் அது பேர் வந்து அதனால் நான் அவனுக்கு அந்த பேர் நாங்கள் வச்சுருக்குறோம். அதனால் ஏன் இது நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களேன்னா, எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அன்னைக்கு பல விஷயங்களில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது போல், ஆனால் இன்றைக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்னுடைய மனைவிக்கு நாங்கள் இன்னும் சரிவர இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க தெரியல. அவங்கள கூப்பிட்டு போயிட்டு
போய் வேலை கேட்கணும் அந்த எண்ணம்லாம் இன்னும் வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களுடைய ஆசை கர்த்தர் சொன்னார், என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு சொல்லி சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருடைய எண்ணம் எதுவோ அதுதான் நம்ம பிரதிபலிக்கணும். நமக்கு கீழே அவங்கள வச்சுக்கூடாது. அவங்க என்னை விட நல்லா பாடுறவங்க, நல்லா ஒரு பிரசங்கிக்கிற ஒரு மனுஷி. அவங்க வந்து பொதுவாகவே ஒரு பாட்டுன்னா ஒரு வார்த்தைன்னா நல்லா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷி. அவங்க வந்து இன்றைய நாளில் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு நல்லா பேச வர்றதுக்கு காரணம்னா அவங்க வந்து தான் நான் நல்லா பேசுகிறதுக்கு. அதே மாதிரி ஒரு பாட்டு ரெக்கார்டிங் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க என்னை உட்கார வச்சு என்னுடைய மனைவியை ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க. இந்த பாட்டு இப்படி பாடணும், இந்த பாட்டு இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரெக்கார்டில் பாடியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் அந்த பாட்டு ஃபுல் பாட்டுன்னு தெரியும். அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பாடுறதுக்கு முன்னாடி அவங்க தான் நல்லா கற்றுக்கினாங்க. ஏன்னா அவங்க பாட்டு அவங்களுடைய ஃபோனுக்கு தான் நாங்கள் வாட்ஸ்அப் கொடுத்து நாங்கள் அனுப்ப சொல்லுவோம். காரணம் என்னென்னா எனக்கு அவங்க தான் வந்து டீச்சர், எனக்கு அவங்க தான் வந்து நண்பர், அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே. என் நண்பர்கிட்டலாம் நாங்கள் அதிகமாக நான் பேச மாட்டேன், இப்போவும் சரி அப்பவும் சரி. அதனால் எல்லாமே என்னுடைய மனைவி தான். நான் பைபிள் சொல்லுது மனைவியாகிலும் பிள்ளைங்களாகலும் நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் நான் நேசிக்கலை. ஆனால் அவங்க தான் எங்களுக்கு மோசைக்கு எப்படி வாயாக இருந்தாங்களோ ஆரோன், அது மாதிரி எனக்கு அவங்க தான் வாயாக இருக்கிறாங்க. நான் வந்து ஆரம்பமே சொன்னேன், எனக்கு சரியாய் பேச வராது, சரியாய் என்ன சொல்கிறோம் எப்படி பேசுகிறோம். என்னுடைய மனைவி எங்கேயுமே அவங்க தான் கூட வருவாங்க. எந்த தமிழாக இருக்கட்டும் அது தமிழுக்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி நான் என்ன பேசுகிறேங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அதனால் என்னோடய மனைவி தான் அந்த தமிழ் சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறாரு, அவர் என்னம்மா பேசுகிறாரு, கொஞ்சம் சொல்லுங்கம்மான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போது சொல்லும்போது ஏதாவது வேடிக்கையாக சிரிப்பாங்க, என்னம்மா தமிழ்நாட்டில் தானே பிறந்தான், எப்படி அவனுக்கு இந்த பேச்சு வரலன்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் எனக்கு 2 காதிலுமே ஓட்டை இருக்கிறது. அந்த 2 காதுடைய ஓட்டை அதனாலேயோ நான் வளர வளர அதோட பேச்சு குறையுமா அல்லது உருவாகுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியோ என்னால் ரொம்ப தொடர்ந்து யோசித்தாலோ அதோடைய எனக்கு அது பின்பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அது புதுசாக வருது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. அது இத்தனை நாள் அது வர்றதில்லை. அது ஒரு 2-3 மாதமாக தான் அந்த பலவீனம் வந்துட்டுருக்குது. ஏன் அது ராமச்சந்திராவில் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு போனோம் நாங்கள். அதில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, தம்பி ராஜேஷுங்கிறவர் ஃபோன் பண்ணி, இல்லை சரவணனுங்கிறவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அந்த ஆப்ரேஷன் சரிவர பண்ணாததுனால அவருக்கு பேச்சு திறன் போயிடுச்சு, கேட்கும் திறன் போயிடுச்சு, அவர் கடைசியில் சீக்கிரமாக இறந்தும் போயிட்டார் அவர் அப்படி சொன்ன உடனே என்னுடைய மனைவி இவ்வளோ டாக்டர் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கம்மா, இது உயிருக்கு ஆபத்துமா இதுன்னு சொன்னாங்க. இல்லை என்னையும் வீட்டுக்காரையும் கர்த்தர் கிருபையாக வச்சுருப்பாருன்னா நாங்கள் இருக்கிறோங்க ஐயா, அவர் உயிரோடு இப்படியே இருக்கட்டுங்க ஐயான்னு சொல்லி எங்கள் டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன் சொல்லுவாருன்னு சொன்னால் அது நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சு இது நடந்து. ஆனால் இன்று அளவுலையும் கர்த்தர் எனக்கு பாடுறதுக்கு பேசுவதற்கு கிருபையை பாராட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேச்சு தேர்ச்சி பெற்றவங்க, பேச்சில் நல்ல வல்லமை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் பார்த்திங்கன்னா ஐயா சொன்னதுபடியே இன்னும் நான் வந்து ஞானஸ்தானம் எப்படி எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்களேன்னா இதெல்லாம் ஓகே. அந்த குணாளன் ஐயா சொன்னாங்க. அந்த குணாளன் ஐயா சொல்லும்போது நாங்கள் இயேசுவை மறுதளித்த நேரத்தில் அப்போது திரும்பவும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், என்னுடைய ஆவி போராடுகிறது இல்லைன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்திலே எனக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. அப்போது நாங்கள் ஐயாட்ட வந்து கேட்டோம், ஐயா நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோங்க ஐயா. அப்போது அப்போது பீச்சில் அப்போ சீரணி அரங்கன்னு ஒரு அரங்கு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரங்கத்தில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டப்போ என்னறியாமே கை தூக்கி நம்ம முன்னாடி போய் நின்ன மாத்திரத்திலே என் பேரெலாம் எழுதிக்கிட்டாங்க. அடுத்த வருஷம் ஞானஸ்தானம் கொடுக்கலான்னாங்க. உண்மையாகவே எங்கள் ஐயா கிட்டே போய் சொன்னேன் நான், எந்த ஐயா கிட்டே அந்த பீச்சில் கை தூக்கணும், ஜீவானந்த ஐயா, அந்த ஐயா மூலிமா அந்த ஐயா கிட்டேயே போய் டிசம்பர் 31 அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ட்ரை கஷ்டம்னா கஷ்டம். அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். நாங்களாம் வந்து அப்பா அம்மாட்டெலாம் நாங்கள் கேட்டோம். அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க ஞானஸ்தானத்துக்கு. இதெல்லாம் கேட்கணுமான்னு கேட்டால் அம்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்கணும் தான். ஃபஸ்ட்டு அம்மா வந்து எதிர்த்தாங்க, அப்போ நல்லது கெடுத்துக்கெலாம் கலந்துக்க முடியாது அப்படி இப்படின்னு. அப்போ தான் அப்பா சொன்னாங்க, இல்லை
அவன் இயேசு அவன் கடன் வாங்க எப்படி எப்படி என் தம்பி ஏற்றுக்கிட்டானோ அதேமாதிரி அவனும் போட்டேன் விட்டுருன்னு சொன்னதுனால எங்கள் அப்பா, சித்தப்பா, அம்மா இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அண்ணாலாம் கொஞ்சம் இன்னும் கூட எதிர்ப்பு தெரிவித்து தான் இருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டு சண்டைலாம் போட்டாங்க. ஆனாலும் கூட நாங்கள் எப்படி ஞானஸ்தானம் ரொம்ப ஏன்டா எடுத்தோமோன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் அந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் என்னென்னா, டிசம்பர் 31 மகிழ்ச்சி ஆசிரியர் ஜீவானந்தம் ஐயா அவங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து தான் நிறைய ஆசீர்வாதங்களை சம்பாதிக்கிறது எப்படி, சேர்த்து வைக்கிறது எப்படி, வீடு கட்டுறது எப்படி, எப்படிலாம் கர்த்தர் எப்படிலாம் நடத்தணுமோ அப்படிலாம் நடத்தி இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு உருவாக்கி வச்சுருக்கிறாரு சொன்னேன். அதெல்லாம் கர்த்தருடைய அதனுடைய பெரிய கிருபைன்னு தான் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள்லாம் என்னுடைய மனைவி என்னை காதலிக்கும் போது ஏற்றுக்கிட்டாங்கிறத விட காதலிக்கும் போது நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ விட இப்போ தான் நாங்கள் அதிகமாக எத்தனையோ விதமான சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் கூட அவங்க எல்லா விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் எங்களுக்கு இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல பொறுமையின் சிகரமாக. எனக்கு கூட சில நேரத்தில் கோவம் வந்துடும், இது இப்படி செஞ்சிட்டிங்களா, அப்படி பண்ணிட்டாமே அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க எல்லா விஷயத்தையுமே நல்ல ஒரு ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு மனுஷி எங்கள் ஒய்ஃப் அது மாத்திரம் இல்லை, பொதுவாகவே எனக்கு உபாச கூட்டம் அந்த கூட்டம் மற்ற கூட்டத்தில் உட்கார்றது தானே எனக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம வைக்கிறதுன்னு சொன்னால் எனக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா அங்கே சாப்பாடு செலவு மற்ற செலவுலாம் பார்க்கணுங்கிறது. ஆனால் என்னுடைய மனைவிக்கு விசுவாசம் ரொம்ப பெருசு. ஆனால் அந்த விசுவாசத்தில் கிட்டத்தட்ட அவங்க 4 வருஷமாக அந்த உபாச கூட்டத்தை நடத்திக்கிட்டு வராங்க. வருஷம் 4வது வாரம் 4வது செவ்வாய்க்கிழமை. சில மாதங்களில் நாங்கள் மளிகை சாமான் கொடுப்போம், சில மாதங்களில் நாங்கள் 100 ரூபா கொடுத்து அனுப்பிடுவோம், சில மாதங்களில் எதுவுமே இருக்காது, சில மாதங்களில் 200 ரூபா கொடுத்து அனுப்புவோம், சில மாதங்களில் 1000 ரூபா கூட கொடுத்து அனுப்புவோம். காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் என்னுடைய மனைவி கிட்ட பேசுனது, நான் பாடுறோம் எல்லாம் பண்ணுறேங்கிறத விட என்னுடைய மனைவி எல்லாமே அவங்க தான். இன்றைக்கி அவங்க இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிறது அது தப்பான ஒரு வார்த்தை. முதலாவது கர்த்தர் இல்லாமல் எங்கள் மனைவி இல்லை, எங்கள் மனைவி இல்லாமல் நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி, என் பையனும் சரி. என் ஒய்ஃபு கர்த்தர் கிருபையில் ஒரு தடவை ட்ரெயின்லேருந்து விழுந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாகி போயிடுச்சு. ஏன்னா அவங்க எப்பவுமே அவசரமே படமாட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு கர்த்தர் என்னுடைய மனைவிக்கு தரிசனம் கொடுத்தாராம். உனக்கு ஏதோ ஒரு ஆகிற மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்தாராம் அவங்களுக்கு. அந்த தரிசனத்தின் காலையில் நடந்து ட்ரெயின் 3 கோச் தள்ளி விழுந்துட்டாங்க. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த எனக்கு யார் உண்டு அந்த பாட்டு. அதில் ஒரு அடி இருக்கும், மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். அந்த லைனு, அந்த மரணம் அதுக்கேற்ற மாதிரியே நடந்துச்சு. அப்போது எங்களை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி கூப்பிட்டுருந்தாங்க மறுவாரம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிற வேளையில் அப்படி ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. ஒரு சிராய்ப்பு கூட இல்லை, 2 அந்த கீழே இப்படி கவுந்தடிச்சு விழுந்ததுனால அந்த 2 பல் மட்டும்தான் அவங்களுக்கு உடஞ்சிச்சு. முன்னாடி சைடு உள்ள பல் மட்டும், நேரடியாக உள்ள பல். ஆனாலும் கூட ஒரு காயம் இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினார் என்னுடைய மனைவியை. இன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய மனைவி காப்பாற்றி கொடுங்க, என்ன எடுத்துங்க சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் பார்த்திங்கன்னா அவங்கள ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. 4 வருஷமாக அது அந்த ஆக்சிடென்ட் நடந்து 4 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி நானும் என் மனைவியும் பிஎட் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் பையன் வயிற்றில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் கூட்ஸில் வச்சு, அதாவது கூட்ஸ் கடியில் டைம் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லி கூட்ஸ் கடியில் கூப்பிட்டு போனார். கொஞ்சம் ஷேக் ஆகியிருந்தால் நாங்கள் 3 பேருமே க்ளோஸ். ஆனாலும் கர்த்தருடைய மாபெரும் கிருபை, ஒரு இரக்கம்தான் கூப்பிட்டு போன அந்த ஐயாவையும் என்னுடைய மனைவியை என்னையும் காப்பாற்றினாருன்னு சொல்லலாம். என் பையன் வயிற்றில் இருக்கும்போது கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவார்னு சொன்னால், அப்போ எங்களால் ஒன்றும் முடியாது, கர்த்தர் தான், அவரால் மட்டும்தான் எல்லாமே கூடும். எங்களால் ஒரு பாடுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், எங்கன்னா பேசுகிறதா இருக்கட்டும், எங்கன்னா வெளியில் போய் பிரசங்கிக்கிறதா இருக்கட்டும், எது செஞ்சாலுமே என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது தான் கர்த்தர் செஞ்சு கொடுக்குறாரு. நாங்களாம் நான்லாம் அறிவில்லாத ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன். நான்லாம்
எப்படி தாமஸ் ஆல்வா அவங்க குரூப்பில் சேர்ந்தவங்க தான் நாங்களாம் வந்து. அவங்க அப்பா அவங்க அம்மா ஸ்கூல் படிக்கும்போது அவர் மென்டலாக ஸ்கூலில் படிக்கிறது லாய்க்கு இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புனாங்களோ, எங்களை திருப்பி அனுப்பலை. அதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மற்றபடி ஸ்கூல்லேயே வச்சு சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் கடைசி அது எங்களை சொன்னாங்க, பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அன்னாள் சொன்ன வார்த்தையின்படியே ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் கர்த்தர் என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி அமர பண்ணி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி என்னுடைய மனைவி நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சமீபத்தில் கூட ஒரு 20 பிளைண்டை ஒரு கம்பெனியில் சேர்த்தாங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னால், யாராவது இது கர்த்தர் எதுக்காக பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக தான் நம்மளெலாம் வச்சுருக்கிறாரு. என்ன வச்சுருக்கிறாரு தெரியாது. என்னுடைய மனைவியை மற்றவங்களுக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கு கூட, எங்கள் அம்மா எங்கிட்டலாம் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. என் ஒய்ஃப்கிட்ட நல்லா ஆலோசனை கேட்பாங்க. என் ஒய்ஃப் தான், எங்கள் அப்பா வந்து எங்களை பார்த்தா சிறு மூஞ்சி மாதிரி கோவப்படுவார். எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட அவ்வளோ பாசமாக இருப்பார். ரொம்ப என் ஒய்ஃபுக்கு காலையில் எழுந்து வந்து எங்கள் அப்பா வந்து தான் எங்களுக்கு டீலாம் வாங்கி கொடுத்து 2 வாரத்துக்கு முன்னாடி கூட என் ஒய்ஃபு நாங்களும் சொல்லி சேர்ந்து அழுதோம். எழுந்து நமக்கு டீ கொடுக்குறது கூட ஆள் இல்லை பற்றியாப்பா அப்படி. ஏன் இது சொல்ல வரேன்னு சொன்னால், எதையுமே நான் அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்து போயிடலாம். என்னுடைய மனைவி எதையுமே அவங்க அதிகமாக மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க நான் சொன்ன ஜாஷ்வா ரமா மேக்லின்னு சொல்லி அவங்களுக்கு கிட்டத்தட்ட நானும் என்னுடைய நண்பர் வெங்கடேசனும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவங்களுக்கு இத்தனை வருஷத்தில் குழந்தை இல்லை. அவங்களுக்காக நீங்களாம் ஜெபம் பண்ணணும். இது சாட்சியாக நாங்கள் சொல்கிறோம். இது ஏன்னா அவங்க தான் என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. சொல்கிறது ஏற்றுக்கலாம், ஆனால் அவங்க மனசில் அளவில் ஏற்றுக்கிறதுங்கிறது பார்த்து ஏற்றுக்குங்கிறது பெரிய விஷயந்தான். அதே மாதிரி என்னுடைய மாமியார் ரொம்ப அன்பானவங்க, என்னுடைய மைத்துனர் ரொம்ப அன்பானவங்க. இப்போ சமீபத்தில் கூட எங்களுக்கு நாங்கள் புது வீடு போகும்போது அவங்க எல்லா சீரும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க, வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இன்றைக்கும் அந்த வகுப்பு பார்க்குற தன்மை இருக்குது. ஆனால் நான் எங்கள் வீட்டில் அந்த வீட்டில் ஒரு மருமகனாக ஏற்றுக்கிட்டு மூத்த மருமகனாக எதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள்கிட்ட 2 பேர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. எங்கள் மச்சான்லாம் எங்கள் மாமியாராக இருக்கட்டும், நாங்களும் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். 2 குடும்பத்தார்கிட்டையும் நாங்கள் கேட்போம். நான் மறுபடியும் கேட்க வேணான்னு சொன்னால் கூட என்னுடைய மனைவி எங்கள் அம்மாகிட்ட, அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாகிட்ட அண்ணாக்கிட்ட அங்கே குடும்பத்தார்கிட்டலாம் ஆலோசனை கேட்டு தான் செய்வாங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னால், அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வீட்டை கட்டுறாங்க. புத்தி உள்ள ஸ்ரீ தான் வீட்டை கட்டுவான்னு சொன்ன வார்த்தையின்படியே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு மனைவி மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய அவங்க பேர் வந்து நாங்கள் எங்கேயுமே சொல்கிறது உண்டு. நன்மை தான் நம்ம சொல்லணும். அவங்கள வந்து அந்த தாற்பயத்தில் கர்த்தர் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய நம்மளை பற்றி சொல்கிறத காட்டிலும் மற்றவங்கள பற்றி தான் அதிகமாக சொல்லணும். நான் வந்து அன்பில்லாத ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் சொல்லலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொன்னால், யாருக்காவது ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னால் ஒரு லாப நஷ்டத்தோடு லாபத்தை எதிர்பார்த்து செய்த ஒரு நபர் நான் வந்து. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தும் கூட என்னுடைய குணம் மாறலை. அப்போ கூட சண்டை இருந்துச்சு, பிரச்சனை இருக்குது, கோபம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த வசனங்கள் படிக்க 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 இன்னும் மாறிச்சான்னு சொன்னால் ஒரு துளி தான் மாறி இருக்குது. இன்னும் முக்கால்வாசி அப்படியே தான் இருக்குது. நீங்கள்லாம் எங்களை வந்து இன்னும் நல்ல உடைக்கப்பட்ட நல்ல யோபு சொல்கிறார், சுத்த பொன்னாய் விளங்குவேன்னு சொன்ன வார்த்தையின்படியே நல்ல ஒரு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக கர்த்தர் என்னையும் சரி எங்கள் குடும்பத்தாரையும் உருவாக்கணும், எங்களை பாதுகாக்கணும். அதே மாதிரி நான் 3 முறை எங்கள் பையன் கடத்தப்பட்டான்னு சொல்லி சொன்னேன். என்னுடைய 3 முறை ஒரு முறை வந்து பாட்டியம்மா தூக்கிட்டு போக பார்த்தாங்க. உடனே என் பையன் எங்களுடைய 2 பேருடைய துணியை பிடிச்சிட்டான். உடனே அந்த பாட்டியை அவனை அடிச்சுட்டு எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது முறை நாங்கள் பாத்ரூம் போகிறேன்ட்டு போய் சீட்லேயே உட்கார வச்சுட்டு போயிட்டு டக்குன்னு அவன் வந்துட்டான், எங்கள் கூடவே வந்துட்டான். இப்போது போன 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் புதுசாக வீடு போன அந்த ஊரில் குழந்த ஸ்கூலுக்கு போகும்போது நின்றுட்டு இருந்தான். அது ஒரு 4 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவனை கடத்துறதுக்கு பார்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் தான் 22,000 குழந்தைங்களும் கடத்துறதுக்கு முயற்சித்துருக்குறாங்க. அதனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா எங்களால் அவனை காப்பாற்ற தெரியல, எங்களுக்கு என்ன நடக்குது தெரியறதில்ல. அவங்க ஓடி போய் கர்த்தர் தான் அவனுக்காக யுத்தம் செஞ்சு கல் எடுத்து அடித்து பாட்டிலோடு உடச்சி பல பிரச்சனைலாம் பண்ணி அவனை
அங்கே ஓட வச்சு இங்கே ஓட வச்சு கர்த்தர் ஓடி ஓடி பருந்து காக்கிற கர்த்தர் சொல்லி பட்சிக்கிற தேவன் சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் அவர் ஓடி வந்து கர்த்தர் தான் என் பையனை பாதுகாத்து அந்த ஆளை பாட்டிலோவில் அடித்து திரும்ப அந்த ஆளை 3 பேர் தூக்கிட்டு போகும்போது தான் குழந்தைய விட்டாங்க. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்லுவாருன்னு சொன்னால், நாங்கள் உயிரோடு இருக்கிறதும், நாங்கள் நிற்கிறதும், உட்கார்றதும், எழுந்துக்கிறதும், நாங்கள் போகிறதும் வர்றதும் எல்லாமே நிறைய நேரங்களில் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணும்போது சிக்னல்னு தெரியாமல் விழ பார்த்துருக்குறோம், சிக்னல்னு தெரியாமல் இறங்கியிருக்கிறோம். ஒரு தடவை பிளாட்ஃபார்ம் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் இன்ஜின் வந்து எடுக்கணும், அவங்க ஹார்ன் அடித்து எடுக்கணும். அப்போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த வண்டி போனோடனே ஏறுப்பா அப்படின்றாங்க. அந்த டிரைவர் சொல்கிறாரு, அவர் ஃபஸ்ட்டு ஏற்றுங்க அப்புறம் தான் நான் வண்டி எடுப்பேன் சொன்னார். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த வண்டியை எடுத்திருந்தாருன்னா அன்றைக்கி நான் உயிரோடு இருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நேரமாக கர்த்தர் பேசி டிரைவர்கிட்ட பேசி, அதே மாதிரி திறந்துக்கிட்டு இருக்கிற டோர்லெல்லாம் கூட எங்களை காப்பாற்றி. ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், எங்கள் ஒய்ஃபை சரி, என்னையும் சரி, என் பிள்ளையும் சரி, எங்கள் அம்மாவையும் எங்கள் குடும்பத்தாரையும் எல்லாரையுமே அவர் கர்த்தர் பாதுகாக்கிற விதமே ரொம்ப பயங்கரம். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்லுன்னா ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுக்கிறாருன்னு சொல்லலாம். அவர் எங்களை படைச்சதுடைய நோக்கம் நிறைவேறும் அளவும் எங்களை எல்லா விஷயங்களையும் அவர் காப்பாற்றிட்டு வராரு. இன்றைக்கும் நாங்கள் போய் பல இடங்களில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்தி வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஊக்குவிக்கிறது தான் இருக்குது. ஏன்னா நீங்களாம் ஜெபம் இல்லைன்னா இன்றைக்கி நான் எங்கள் குடும்பம் நாங்களாம் கிடையாது. இன்றைக்கி வந்து இப்படி பார்வையற்ற சமுதாயம் கிடையாது. நாங்கள் நினைக்கலாம் எங்களுடைய திறமை, எங்களுடைய அறிவு, என்னுடைய மனைவி எங்களுக்கு எல்லாம் பண்ணி தராங்கன்னு நாங்கள் நினைக்கலாம். எது பண்ணி தந்தாலுமே உங்களுடைய ஜெபம் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறது அது சாத்தியமில்லாத ஒரு காரியம். இந்த வாய்ப்பு வழங்கிய என்னுடைய டேனியல் ஐயா குடும்பத்தாருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐயாவுக்காக, அந்த குடும்பத்தாருக்காக, உங்களுக்காக நாங்களாம் சேர்ந்து, அதை நான் இங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய மனைவி வீட்டில் இருந்து ஜெபிப்பாங்க, நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஐயா வந்து ஒரு சபை கட்டுறாங்க, அதற்காக ஜெபிக்கலாம் சேர்ந்து. குறிப்பாக திரும்பமாக நாங்கள் சொல்கிறோம், இந்த ஒருவேளை எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஜெபத்தினாலையும் வேதவசனம் உபாசத்தினாலும் மட்டும்தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன நம்ம ஜெபம் பண்ணலாம், செபிக்கலாம். மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் எங்களை வருகிறங்கிறதாவே எங்களுடைய ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொடுங்க. அவங்களுடைய ஊழியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தேவன் இந்த ஊழியத்தின் எல்லையை கூட பெரிதாக்கி தாங்க கர்த்தாவே. அன்றைக்கி ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய சபைக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் சொந்தமாகி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அன்றைக்கி ஆபிரகாம் கிட்ட சொன்னீங்களே கர்த்தாவே, கடற்கரை மணல் என்ன குடும்பனால் என்னன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய சபை அப்பா ஒரு சபையோடு நின்று விடாதபடி கர்த்தாவே, எல்லா இடங்களிலே, எல்லா மாநிலங்களில், எல்லா நாடுகளிலே இந்த சபை அப்பா பலிக்கு பெருகட்டும் கர்த்தாவே. நீங்கள் போய் கர்த்தாவே உலகம் முழுசும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னீங்களே கர்த்தாவே. நீங்கள் எங்களுக்கு சொன்ன சர்டிஃபிகேட்டின்படியே நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கன்னு சொன்ன வார்த்தையின்படியே உலகத்துக்கு இந்த சபை ஒரு வெளிச்சமாக இது மாறட்டும் கர்த்தாவே. இந்த குடும்பத்தார் வெளிச்சமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்போ அது மாத்திரமில்லை, ஆலோசனை எப்பவுமே இங்கே வந்து போகிற ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கட்டும். இந்த டிவி ஊழியங்களை ஆஸ்வதிங்க அப்பா. ஒரு குறிப்பிட்ட நெட்டில் மாத்திரம் இல்லை, இது சீக்கிரமாக இது கேபிளில் வருவதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்தாங்க கர்த்தாவே. அது மாத்திரமில்லை, இது எல்லா நாடுகளுக்கும் இந்த டிவி பலுகி பரவட்டும் கர்த்தாவே. எல்லா இடங்கள்லேருந்து இந்த டிவி எல்லா இடங்கள்லேருந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த ஸ்டூடியோ வீடு இதுக்குன்னு ஒரு டிவிக்குன்னே ஒரு இடத்த வாங்கி கட்டுக்கிற அளவுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் பலப்படுத்துங்க கர்த்தாவே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்கப்பா. இயேசு உங்களுக்கு கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.